ஹாய், நம்ம இன்றைக்கி வந்து ஒரு 2 வகையான தோசை தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தோசை மாவை வந்து நல்லா கலக்கி வச்சுக்கலாம். கலக்கிட்டு அதுலேயே கொஞ்சம் உப்பு, சோடாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டி மாவு எடுத்து நல்லா ஊற்றிட்டு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணி நம்ம வீட்டில் இருக்க பொடியுமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கருவேப்பிலை பொடி தான் போட்டிருந்தேன், அதையே ஆட் பண்ணி தோசையை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு தோசை கரண்டியை வச்சு நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமுக்கி கொடுக்கணும். அப்போ தான் வெங்காயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுகாமல் இருக்கும். திருப்பி போடுறப்ப இந்த மாதிரி நல்லா அமுக்கிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக திருப்பி போடணும். திருப்பி போட்டால் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கும். அந்த ஸ்டேஜ்லேயே நம்மக்கிட்ட இருக்க கீயை வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்தோம்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. செகண்டாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா முட்டை தோசைக்கு வந்து அதே மாதிரி ஒரு குடிக்கரணி மாவு ஆட் பண்ணி அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை, நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால ஒரு முட்டை ஆட் பண்ணேன். பெரியவங்கன்னா 2 முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு கொஞ்சம், பெப்பர் தூள் இருந்தால் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பெப்பர் தூள் இல்லாதனால நான் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலந்து விடணும். கலந்துட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லெண்ணெய் தாங்க எதுக்கும் ஆட் பண்ணணும். நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா முறுமுறுன்னு வேக வச்சு எடுத்து கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். நம்ம இதுக்கு வந்து நெய் ஆட் பண்ணக்கூடாது முட்டை தோசைக்கு. அது வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்லாம். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. பாய்.